நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமேன். இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை வானத்திலிருந்து பரத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாயை நன்மையினால் திருப்தி ஆக்க போகிறார். உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது. உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படிக்கு அவர் பிதாவானவர் ஒரு பெரிய அனுகூலமான கதவுகளை இன்றைக்கு உங்களுக்கு திறக்கிறார். அது நிமித்தம் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களிடத்தில் வந்து சேர போகிறது. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நன்மையே எனக்கு நடக்கல என்று சோர்ந்து போய் துவண்டு போய் காணப்படுகின்ற இந்த வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, உனக்கு ஒரு நன்மை நான் பரத்திலிருந்து அனுப்புகிறேன், பெற்றுக்கொள், இன்றைக்கு பெற்றுக்கொள். நான் கொடுக்கும் நன்மை உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சம்பூர்ண ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் நீ உனக்கு பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையாக தேவன் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லோருக்கும், எல்லா வியாதியஸ்தருக்கும் எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கும்படிக்கு அவர் நன்மை செய்கிறவராய் நடந்தார், நன்மை செய்தார். அப்படியாக தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்ய கடந்து வரப்போகிறார். அவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு எப்படி நன்மை செய்ய கடந்து வந்தாரோ, இன்றைக்கு அவர் உங்களிடத்தில், நீங்க இருக்கிற இடத்துக்கு இப்ப கடந்து வருகிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு, உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படிக்கு, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது தொடர்ந்து வருகிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். உங்களுக்கு சகலத்தையும் நன்மையாக மாற்றி தரப்போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாள் ஒரு நன்மையை செய்ய போகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா.